அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் ஓணப் பண்டிகையை முன்னிட்டு மூணார் வாகை பட்டிமன்ற குழு வழங்கும் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை கேட்கலாம். அன்பு தமிழுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கும் அன்பான வணக்கங்கள். பண்டிகைகள் நம் வாழ்வின் அங்கம். நம் நாடு கலாச்சாரங்களுடன் பின்னி பிணைந்தது. வருடம் முழுக்கவே விழாக்களோடு வாழ்கிறோம். இந்த பண்டிகைகள் ஒருபுறம் சந்தோஷம், கொண்டாட்டத்தை தருகிறது, இன்னொரு புறம் செலவு, பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சலையும் தருகிறது. ஆனா அதுக்காக இந்த விழாக்களை நம்மால் புறந்தள்ள முடியாது. என் தாத்தா தீபாவளி கொண்டாடினாரு, என் அப்பா கொண்டாடினாரு, நானும் அப்படியே. அது சரி. ஆனா இனி வரும் இளைய தலைமுறை அதை ஏற்குமா? பொங்கல் பண்டிகையை எடுத்துக்கங்க. பொங்கல் பண்டிகையை ஒரு விவசாய குடும்பம் அறுவடை திருநாளா நல்லா கொண்டாடி இருக்கும். ஆனா ஐடி சமுதாயம் இவற்றை எப்படி அணுகும்? ஏன்னா அம்மா ஆபீஸ் போயிட்டு வந்து ஒரு குக்கர்ல பொங்க வச்சிருப்பாங்க. அப்பா அன்றும் கூட லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பையனோ பொண்ணோ டிவியோ மொபைலோ பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கால மாற்றம் உலக இயல்பு. மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? இப்போதுள்ள இளைய சமுதாயம் பண்டிகைகளை மதிக்கிறது, மறுக்கிறது. இதுதான் இன்றைய நமது பட்டிமன்றம். இரு அணிகள் வந்திருக்காங்க. ஒருத்தருக்கொருத்தர் சளைச்சவங்க இல்ல, அறிவார்ந்த அணுகுமுறை செறிவான பெண்மணிகள். மூணாரில் எங்கள் குழுவின் முதல் பயணம் இது. வாகையின் பட்டிமன்ற குழு இனி எல்லாவற்றிலும் வாகை சூட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதன்முறை புது களம் காணும் தேவதைகளை வாழ்த்தி இப்பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். இளைய சமுதாயம் பண்டிகைகளை மதிக்கிறார்கள். பண்டிகைகளை நம் சமுதாயம் மதிக்கிறது. குடும்ப பின்னணியில் நம் கலாச்சாரத்தை ஏற்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கு. சந்தோஷமா இருக்காங்க, சந்தோஷமா கொண்டாடுறாங்க. குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகளில் மிக சந்தோஷமா பங்கேற்கிறாங்க. எங்க வாழ்வு சொந்த பந்தங்கள், பலகாரங்கள், அன்பளிப்புகள், பிக்னிக் அப்படின்னு ஜாலியா இருக்கு. நாங்க நல்லா என்ஜாய் பண்றோம். தலைமுறை தாண்டி எங்கள் பாரம்பரியத்தை எடுத்து போகிறோம் அப்படின்னு பேச இருவர் வந்திருக்காங்க. திருமதி மலர், திருமதி பிரியா. மலர் மேம் என்று எங்களால் அழைக்கப்படுபவர் இவர். ஆசிரியர் பணி புரிகிறார். டாடா கம்பெனி ஹைரிங் ஸ்கூலில் ஆசிரியை. பிரேமம் பட மலர் டீச்சர் மாதிரி இவங்க மூணாரின் மலர் டீச்சர். அந்த பள்ளியில இருக்க குழந்தைய கிட்ட உங்க மனசுக்கு நெருக்கமான டீச்சர் யாருன்னு கேட்டா கண்டிப்பா அவங்க அத்தனை பேரோட சாய்ஸும் இவங்களாதான் இருக்கும். இளைய தலைமுறையினருடன் இணைந்து பணியாற்றும் வல்லமை உண்டு. உங்க கருத்துக்களை பகிர அன்போடு அழைக்கிறேன். வாங்க மலர் மேம். தாரையாடி நீ எனக்கு, தன்மதியம் நானுனக்கு, வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நானுனக்கு, தரணியில் வானுலகத்தில் சார்ந்திருக்கும் இன்பமெல்லாம் ஓருருவாய் சுமந்தாய் உள்ளமுதே, நல்லுயிரான என் தமிழை வணங்குகிறேன். இந்த ஓணப்பண்டிகையின் நன்னாளில் இளைய தலைமுறையினர் பண்டிகைகளை மதிக்கின்றனர், மறக்கின்றனர் என்ற தலைப்பில் பட்டிமன்றத்திற்கு தலைமை வகிக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் அணியை சார்ந்தவர்களுக்கும், எதிரணியில் வாதாட வந்திருப்பவர்களுக்கும் என் வணக்கத்தையும் ஓணம் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இளைய தலைமுறையினர் பண்டிகைகளை மதிக்கின்றனர் என்ற தலைப்பில் என் வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இளைய தலைமுறையினர் நாம யார சொல்றோம்? குறைந்தது ஒரு 16 வயசுல இருந்து ஒரு 24 வயது வரைக்கும் உள்ளவங்களை வச்சுக்கலாமா? இந்த 16 வயது வரைக்கும் இவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறது யாரு? வீட்டுல பார்த்தா அப்பா அம்மா, அதே பள்ளியில ஆசிரியர்கள், அப்புறம் அவங்க பார்த்து வளர்ற இந்த சமுதாயமும் தானே. அப்போ பண்டிகைகளை மதிக்கவும் அதன் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கிற பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கு நடுவரே? நாம பண்டிகைகளை சரியா கொண்டாடும் போது அவங்களும் அதை மதிக்கத்தானே செய்வாங்க. பண்டிகைகளை நாம எதுக்கு கொண்டாடுறோம்? பண்டிகைகள் எந்த மதத்தை சார்ந்ததா இருந்தாலும், இனி மதம் சாராத பண்டிகைகளாவே இருந்தாலும், அதோட ஒரே நோக்கம் மனித குலத்தை ஒன்றிணைக்கிறதும் அவர்களோட மகிழ்ச்சியும் தான். ஒரு குட்டி கதை சொல்றேன். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். என் தாய் மாமா ஒரு ரம்ஜான் பண்டிகைக்கு அவரோட ஒரு இஸ்லாமிய நண்பர் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க போனப்ப
என் கையில என் வகுப்புல படிக்கிற வேறு சில நண்பர்களையும் நான் சந்தித்தேன். அந்த வயசுல என்னவோ எனக்கு ரம்ஜான் பிரியாணியும் வெள்ளை நிறத்துல அவங்க கொடுத்த ஏதோ ஒரு ஸ்வீட்டும் தான் பெருசா தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் அன்றைக்கு நாங்க ஒன்றாக சாப்பிட்ட போது ருசிச்சது பிரியாணி இல்ல, அந்த பண்டிகை எங்களை ஒன்றிணைத்ததோட தித்திப்புன்னு புரிஞ்சிச்சு. இன்றைக்கு கூட நாம நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு அவங்களோட பண்டிகை நாட்கள்ல கலந்து கொள்ள போகிறது இல்லையா? இல்லன்னு முழுசா நம்மால மறுக்க முடியாத நடுவர் அவர்களே. அப்படி பார்க்கும்போது இன்றைய தலைமுறையினர் மிகவும் மகிழ்ச்சியோடையும் எல்லாரோட ஒன்று சேர்ந்தும் தான் பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. எந்த விதத்துல நாம அவங்க பண்டிகைகளை மதிக்கலன்னு சொல்ல முடியும்? இன்றைய தலைமுறையினர் தான் நாளைய நாட்டின் தூண்கள்னு சொல்றோம். நம்ம சின்ன வயசுலயே நம்மள இப்படித்தான் சொன்னாங்க. நாம தூண்களா இருக்கிறோம்னா நம்ம பெற்றோர்களும் நம்ம குடும்பத்துல இருக்க மூத்தவர்களும் பண்டிகைகளை கொண்டாடுவதின் நோக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்ததுதான். அதைத்தானே நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு இப்ப செய்யறோம். இப்படி வழி வழியா சொல்லி கொடுத்து வளர்ப்பதாலேயே நமது பாரம்பரியத்தை தொடர வைப்பதே இந்த பண்டிகைகள் தான். இன்றைய தலைமுறையினர் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியுமா? சின்ன வயசுல நாம பாட்டி வடை சுட்ட கதை கேட்டப்போ நாமளும் அந்த காக்கா மாதிரி வடை போச்சேன்னு உக்காந்து இருப்போம். ஆனா அந்த கதைக்கு பல நியாயமான கிளைமேக்ஸ மாத்தி எழுதுறவங்க தான் இன்றைய இளைய சமுதாயத்தினர். அந்த அளவுக்கு தங்களை சுற்றி நடப்பத கூர்ந்து கவனிச்சு அதன் நன்மை தீமைகளை பிரிச்சு பார்த்து நல்ல விதமா அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல தயாரா இருக்கிறவங்க தான் இன்றைய இளைய தலைமுறையினர். அவர்கள் எப்படி பண்டிகைகளையும் கலாச்சாரத்தையும் மதிக்காம இருப்பாங்க? நடுவர் அவர்களே, ஒரு பண்டிகை அன்றைக்கு அது பொங்கலானா கோவிலாகட்டும் இல்ல கிறிஸ்துமஸ்க்கு சர்ச் ஆகட்டும், அங்கெல்லாம் நீங்க இளைய சமுதாயத்தினரை பாக்குறதே இல்லையா? இளைஞர்கள் அங்க வர்றதே இல்லையா? வயதானவர்கள் மட்டுமா வர்றாங்க? குடும்பத்தோட பண்டிகைக்கு வழிபாட்டு தலங்களுக்கு போகிற பழக்கம் இப்பவும் தான் இருக்குது. தொண்டு தொட்டு வர்ற பழக்கத்தையும் பண்டிகையோட நோக்கத்தையும் புரிஞ்சதுனால தானே நடுவர் அவர்களே நாம அவங்கள அங்க பார்க்க முடியுது. திருவிழா பண்டிகைன்னு சொன்னாலே ஒரு மாதத்துக்கு முன்பே எல்லா தயாரெடுப்புகளும் தொடங்கிரும் இல்லையா? ஒவ்வொரு சீசனுக்கு பூக்கிற பூ மாதிரி, ஒவ்வொரு சீசனுக்கு காய்க்கிற பழம் மாதிரி, ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் அதோட தனித்துவம் இருக்கு. நம்ம காலத்துல அதை நம்ம வெறும் மகிழ்ச்சியா தான் பார்த்தோம். அதே இன்றைய இளைய தலைமுறையினர் ஒரு படி மேல போய் அது பொங்கலுக்கு கரும்பு வாங்கும் போதும், ஓணத்துக்கு பூ வாங்குறதா இருக்கட்டும், தீபாவளிக்கு பட்டாசு வாங்கும் போதும், ஹோலிக்கு கலர் பொடிகள் வாங்கும் போதும் அது மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, அதன் பின்னணியில இருக்க வியாபாரத்தையும் சிறு வணிகங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்டிகைகள் தான் அவர்களோட வாழ்க்கைக்கு மூலாதாரமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா பண்டிகைகளை மதிக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப நல்ல உதாரணமா சொல்லணும்னா நடுவரே, இளைஞர்கள் யாரும் இந்த மாதிரி சிறு வியாபாரிகளிடம் பேரம் பேசுறதே இல்ல. கேட்ட விலைக்கு பொருளை வாங்கிட்டு வர்றாங்க. பண்டிகைகளை இந்த தலைமுறை கொண்டாட வழிமுறையில வேணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். இப்பதான் எல்லாமே மாறி போச்சே. எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் பேமெண்ட் ஆயிருச்சு. கல்யாண வீட்டுல கூட மொய் சிஸ்டம் இப்ப இ பேமெண்டா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில உங்க பட்டிமன்றத்துல கூட எங்களுக்கு பதிலா ரோபோட்ஸ் தான் பேசுவாங்க. அப்படி போயிட்டு இருக்க ஸ்பீட்ல நம்ம இளைய தலைமுறையினர் தொழில்நுட்ப உதவியோட பண்டிகையை கொண்டாடுறது ஒன்னும் பெரிய தப்பில்லையே. வாழ்த்து மடலுக்கு பதிலா இன்ஸ்டா ரீல், அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்னும் மாறிடலையே. நீங்க சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதுதான். நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு மதிக்கவும் தெரிந்தவர்கள் தான் இன்றைய இளைய தலைமுறையினர் என கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருமை. குறிப்பிட்ட வயது வரை இப்படித்தான் இருப்பாங்க. ஒரு குட்டி கதை சொல்லி பெரிய கருத்தை அழகா சொல்லிட்டாங்க. தலைமுறை இடைவெளி தான் இங்க இருக்கு, அதை தாண்டி வர்றதுதான் இங்க பண்பாடு. வழி வழியா சொல்லி கொடுக்கறோம். கோயில் சர்ச்சுக்கு போறாங்களே அவங்கெல்லாம் யாரு என எதிரணியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வர்றவங்க இளைய சமுதாயம் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, அவங்க வாழ்க்கை முறை வேற. ஷிஃப்ட் முறையில வேலை, ஐடி ஃபீல்டுல கை நிறைய சம்பளம், இரவு பகல் இல்லாத வாழ்க்கை, ஜொமேட்டோ ஸ்விக்கியில சாப்பாடு. உங்களுடைய தீபாவளி பொங்கல்லாம் ஒரு பட்டிமன்றத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அணித்தலைவரா திருமதி சுதா டாடா கம்பெனி பள்ளியில் ஆசிரியையா இருக்காங்க. அமைதியும் தமிழும் தன் இரு கண்கள் இவருக்கு. தமிழை விருப்ப பாடமாக படித்தவர். ஆழமான தமிழில் அழகாக சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம் வாங்க. தரணி என்னும் மூன்றெழுத்தில் புகழ் என்னும் மூன்றெழுத்து நிறைந்த தமிழ் என்னும் மூன்றெழுத்து அன்னை தமிழை வாழ்க என்னும் மூன்றெழுத்தால் வணங்கி
ஓணம் என்னும் 3 எழுத்தில் அமைந்த நன்னாளாம் என்று ஓண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகைகளை இளைய தலைமுறையினர் மறக்கின்றனர் என்ற தலைப்பில் எங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே, பண்டிகைகள் எதற்காக கொண்டாடுகிறோம்? அதாவது பண்டிகைகள் கொண்டாடப்படுறதுக்கு காரணங்கள் இருக்கு. ஒன்னாவதா சொல்லணும்னா குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, இதை வளர்க்கத்தான் பல்வேறு பண்டிகைகளுமே உருவானது. ஆனா இன்றைய தலைமுறையினர் பண்டிகைகளே மறந்து விட்டனர். இப்ப பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா கூட முகம் பார்த்து வாழ்த்து சொல்வது கூட இல்ல. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், அதுவும் எப்படி மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜை தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எதிரணி தலைவி மிக அருமையாக சொன்னாங்க, நம்ம இளைய தலைமுறையினர் பண்டிகைகளை மதிக்கிறாங்க, அதனால தான் ரயில்ல பஸ்ல எல்லாம் கூட்டம் கூடுது தான். ஆனா அவங்க பண்டிகைகளை கொண்டாட மட்டும்தான் போறாங்க அப்படின்னு சொல்றத எல்லாராலையுமே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பண்டிகைன்னு சொன்னால் நம்ம எல்லார் நினைவுக்கும் வர்றது பலகாரங்கள். எல்லார் வீட்லயும் பலகாரம் செய்யறதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாரெடுப்புகள்லாம் நடக்கும். விருந்தினர் வருவாங்கன்னு உணவு சமைக்கும் கலாச்சாரம் இருந்துச்சு. குடும்பமா சேர்ந்து வீட்டை பூட்டி விட்டுட்டு இப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, இல்லனா பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. இதுல விருந்தினரோட வருகையோ குடும்ப ஒற்றுமையோ எந்த பண்டிகையில பார்க்க முடியறதில்ல. பண்டிகைகள் அப்படிங்கிறது தொலைக்காட்சிகள்ல வரும் நிகழ்ச்சிகளை வச்சுதான், ஒரு நாள் விடுமுறை கிடைக்கிறத வச்சுதான், ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுறத வச்சுதான் இளைய தலைமுறையினருக்கு ஏதோ ஒரு பண்டிகைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நடுவர் அவர்களே, தீபாவளினா என்ன? தீபங்களின் ஒளி, இப்படித்தானே? தீபாவளி அன்று என்ன செய்வோம்? தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்போம். ஆனா அப்படியா நடக்குது? இப்போ நல்லா இருக்கிற முடிய கருக்கி ஒரு ஸ்ட்ரைட்டனிங்கு, நேரா இருக்கிறத சுருட்டி ஒரு கர்லிங்கு, இதுல ஒரு ஹேர் ஜெல்லு, அதுக்கு மேல ஒரு சீரம். இது மட்டும் இல்லாம காரக்குழம்ப தலையில கொட்டின மாதிரி கலரிங் வேற. இதுல எங்க எண்ணெய் வைக்கிறாங்க? இப்போ பொங்கல் பண்டிகையை எடுத்தோம்னா உழவர் திருநாள், முதல் நாள் போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. இதில் நம்ம கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள்லாம் எரிக்கணும் வீட்டுல உள்ள. ஆனா இப்ப நடக்கிறது என்ன? வீட்டில் உள்ள பழைய பொருட்களையும் வேஸ்ட்டையும் எரிக்கிறாங்க. டயரை எரிச்சு பொல்யூஷன் தான் வருது. அடுத்து பொங்கலை எடுத்துக்கிட்டோம்னா தைப்பொங்கல், சூரிய பொங்கல்னு சொல்லுவோம். சூரிய உதயத்தின் போது பொங்கல் வச்சு படைக்கணும். ஆனா இப்போ நடைமுறையில கேஸ் ஸ்டவ்ல குக்கர்ல பொங்கல் வச்சு, அதுவும் சூரியன் மறையும் போது பொங்கலை சாப்பிடுறாங்க. நடுவர் அவர்களே, பொங்கல் மற்றும் எல்லா பண்டிகையின் போதும் கோலம் போடுறதே ஒரு தனி அழகு. அதை பார்க்கவே ஒரு தனி கூட்டம் இருக்கும். ஆனா இப்போ அதையும் ஒரு ஸ்டிக்கர்ல வாங்கி ஒட்டுறது, இல்லன்னா கோலப்பொடியை உள்ள போட்டு ஒரு உருட்டு. இவங்க கோலத்தை உருட்டுறாங்களா இல்ல பண்டிகையே உருட்டுறாங்களான்னு தெரியல. ஓண பண்டிகைன்னு சொன்னா எல்லார் நினைவுக்கும் வருவது ஓணப்பாட்டு. அதையே நம்ம இளைய தலைமுறை மாத்திட்டாங்க. எல்லாமே ரீமேக்கா தான் போகுது. ஹிப்ஹாப்பு, ராப்பு மிக்ஸ் செஞ்சு ஒரு கூலிங் கிளாஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. பாரம்பரியமான ஒரு பழக்கம், பண்டிகைன்னு வந்தா ஒரு புதிய துணிகள்ல மஞ்சள் வைப்பாங்க. ஆனா இப்போ உடையை எடுத்துக்கோங்க, வேஷ்டி சேலை அப்படின்றது தான் நம்ம பாரம்பரியமான உடை. இப்ப அதையே ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு போகுது. எல்லாமே ஃபாஸ்டா தான் வேணும் நம்ம இளைய தலைமுறைக்கு. நம்ம பாரம்பரியத்துக்கு கலாச்சாரத்துக்கு நம்ம மாற மாட்டோம், ஆனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கலாச்சாரத்தை மாத்திக்குவோம்னு இதுல இருந்து தெரியுது. அம்மா அப்பா மறந்து விடுவோமா அப்படின்னு எதிரணியினர் கேட்டாங்க. இப்போ ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருது. நான் ஒரு குழந்தைகிட்ட ஹோம்ஒர்க் செய்யலையாமா, ஏன் செஞ்சுட்டு வரல அப்படின்னு கேட்டதுக்கு செய்யலன்னு மட்டும் சொல்லுச்சு. அப்ப நான் கேட்டேன், அம்மா கிட்ட போய் சொன்னையா அப்படின்னு. அம்மா இல்ல அப்படின்னு சொல்லுச்சு. அம்மா இல்லையா? ஐயோ, நம்ம தான் தப்பா கேட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி, உன்னை யாரு ஸ்கூலுக்கு அனுப்புவான்னு கேட்டதுக்கு மம்மின்னு சொன்னது. மம்மி மாமாயி, டாடி டேடாயி, டாடா வரைக்கும் போயிருச்சு. அவங்க பண்டிகை மறக்கலன்னு சொன்னா அப்ப நம்ப முடியுமா நடுவர் அவர்களே? ஏதாவது சொல்லி கொடுத்தாலோ கேட்டாலோ நாங்க 2K கிட்ஸ், நீங்க பழைய பஞ்சாங்கம்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஒவ்வொரு பண்டிகையின் போதும் பல விளையாட்டுகளும் வீரமும் கலந்தே இருந்துச்சு. ஆனா இப்போ விளையாட்டுனா ஒரு போன் இருந்தா போதுன்ற அளவுக்கு மாறிவிட்டது. இளைஞர்கள் வருங்கால சமுதாயத்தின் தூண்கள் தான். அதை யாருமே மறக்கல, மறுக்கவும் இல்லை. அந்த தூண்கள் சரியா அமைய வேண்டும். வடிவேல் அவர்கள் சொன்னது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு என்ற மாதிரி அமையக்கூடாது. பழமையை அழித்து புதுமையை போற்றாமல் பழமையை பின்பற்றி புதுமையும் வளர்ப்போம்னு தான் நாங்க சொல்றோம். இது எல்லாம் அவங்கள சொல்லி குத்தமில்ல, நாம அவங்கள பழக்கப்படுத்தி வைக்கிற விதம் தான். கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பண்டிகைகளும் சிறப்பா இருந்துச்சு. இப்ப தனித்தனியா பிரிஞ்சு பண்டிகைகளும் அதோட போக்குல போகுது. வாட்ஸ்அப்ல ஒரு வாழ்த்து, ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ, தியேட்டர்ல ஒரு படம்னு போய்கிட்டு இருக்கு.
பண்டிகை கொண்டாடப்படுது, ஆனா அது பாரம்பரியமான முறையில தான் கொண்டாடப்படுது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, கலக்கினும் தன்கடல் சேராகாது என்னும் நருந்தொகை பாடல் என் நினைவுக்கு வருகிறது. கடலை கலக்கினாலும் தெளிவாகவே இருக்கும். அதே மாதிரி பெரியோரையும் பழமையும் எவ்வளவுதான் இகழ்ந்தாலும் அதோட புகழ் குறையாது. துலாபாரத்தின் நடுநிலையில் மாற்றம் வந்தாலும் வரலாம், நமது நடுவர் அவர்களின் தீர்ப்பில் தடுமாற்றம் வராது என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீதி வழுவா நடுவரேன்னு கூப்பிட்டிருக்காங்க. அவங்க என்னைய மட்டும் தனியா நிக்க வைக்கல. இந்த வாட்ஸ்அப் வாழ்த்து உங்களுக்கு போதுமா? டிவியும் விடுமுறையும் சினிமா ரிலீஸும் தான் வாழ்க்கையா? மாம் டேட்னு கூப்பிடுறதா உங்க பண்பாடு கலாச்சாரமா? கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னீங்களே, சரி ஏன் செல்ஃபி எடுக்கிறீங்க? சாமிய மறந்துட்டீங்களேமான்னு கேட்டிருக்காங்க. சரியான கேள்விகள். இப்போ என்ன உலகம் இது? யாரும் எதையும் மதிக்கிறதில்ல என்பதை அழகாய் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். கண்டிப்பா சரிதான். ஆனா எங்கள் சமுதாயம் இளைஞர்களின் கையில் தான் இருக்கு. அன்பையும் உறவையும் வளர்க்கிறது, மரபுகளையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறது அப்படின்னு தன் அணிக்காக பேச வர்றாங்க பிரியா. உயிர்காக்கும் உயரிய பணி செய்யும் டாடா மருத்துவமனையில் பணிபுரிகிறார். பெஸ்ட் எம்ப்ளாயி என்ற அவார்டு வாங்கினவர். இவர் சொன்னா சரியாதான் இருக்கும். அன்பும் பண்பும் நிறைந்தவர். அழகு தமிழில் பேச வந்திருக்கிறார். வாங்க பிரியா. தமிழ் கூறும் நல்லுலகம் காத்திருக்கு. என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க. பாரம்பரியம் பரவட்டும், பயன்பெறும் வழியில் பெருகட்டும். அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு இளைய சமுதாயம் பண்டிகைகளை மதிக்கிறது. எனக்கு முன் பேசின எதிரணி தலைவி சொன்னாங்க, இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிடுச்சான். இதெல்லாம் எதுல இருந்து வந்தது? மொபைல்ல இருந்து தானே, இல்லாம பண்டிகைனால இல்லையே. கோல ஸ்டிக்கர் பற்றி சொன்னாங்க நம் எதிரணி தலைவி. ஒட்டி போடுறதுல என்னமா பிரச்சனை உங்களுக்கு? எல்லாமே ஃபாஸ்டா தான் போகுதுன்னு சொன்னாங்க. அடிப்படை பெண்கள் இல்லை, நாங்க ஐடி பெண்கள். இளைய சமுதாயமே மோசம்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும்போது கத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொடுப்பாங்க. இதுதாங்க இன்றைய இளைய சமுதாயம். பண்டிகைனால ஒற்றுமை மேலோங்குது. இதுக்கு பெரிய உதாரணமே நம்ம ஜல்லிக்கட்டு. இன்றைய இளைஞர்களுக்கு ஜல்லிக்கட்டு பற்றி என்ன தெரியும்? என்ன பேசினவங்களுக்கு பண்பாடுனா என்ன, பொங்கல் பண்டிகைனா என்ன, அதோட பாரம்பரிய விளையாட்டுனா என்னன்னு சொன்னவங்க நம்ம இளைஞர்கள். ஜல்லிக்கட்டு அடங்க மறுத்தால் மல்லுக்கட்டு என்று சொல்லி கரண்டே இல்லாத கடற்கரையில் மொபைல் வச்சுட்டு போராடி ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தது எங்க இளைஞர் சமுதாயம் தானங்க. சமுதாய சீரழிவை குறைக்கிறது பண்டிகைகள். இன்றைக்கு வேலை முடிந்ததும் வீட்டுக்கு போனால் எல்லார் கையிலையும் இருப்பது அலைபேசி, தொலைபேசி. யார் வீட்டுக்கு வராங்க, யார் வீட்டில இருந்து வெளியே போறாங்க யாருக்கும் தெரியாது. அலைபேசி என்னும் வலைக்குள் சிக்கி மூழ்கி கொண்டிருக்கிறது இன்றைய இளைஞர் சமுதாயம். வீட்டு சாவியை தெருவில் தொலைத்துவிட்டு கூகுளில் தேடும் காலம் இது. நமது இருப்பை கூட ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நவநாகரீகத்தின் மூளைச்சலவையின் முதலிடமே இளைஞர்க்கே. அங்கே இங்கேன்னு சுத்தாமல் நல்ல பிள்ளையாக வீட்டில் இருக்கும் வரை எல்லாமே சரிதான். ஆன்லைன் ஆட்டங்களும் யூடியூப் சாட்களும் வாட்ஸ்அப் சாட்டிலும் நேரத்தை தொலைத்துவிட்டு மன அழுத்தத்தில் ஆழ்ந்திருக்கும் இளைஞர்களுக்கு மருந்தே பண்டிகைகள் தான். எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கத்துக்கிறதுல எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அன்பே இல்லை, குடும்பமே இல்லைன்னு சொல்றீங்க. கொஞ்சம் நல்ல விஷயத்தையும் பாருங்க. என் மூதாதையர் ஒருத்தி வயக்காட்டுல மண்பானை வைத்து பொங்கல் வச்சாங்க. என் பாட்டி கிராமத்தில் பொங்க வச்சாங்க. என் அம்மா வீட்டில் பொங்க வச்சாங்க. நான் குக்கரில் பொங்கல் வைக்கிறேன். இதனால் பொங்கல் வைக்கும் பாத்திரம்தான் மாறுகிறது, உள்ளில் இருக்கிற பொங்கலின் ருசி அப்படியேதான் இருக்கு. வடிவம் மாறுகிறதை தவிர வாழ்க்கை முறை மாறல. எதிர் அணியினரே 10ஆம் பசிலையா இல்லாமல் எங்களை மாதிரி மாற்றங்களை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ கத்துக்கோங்க. இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அருமையான பேச்சு. இப்போ என்னம்மா சொல்றீங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்குவம் வரும்போது இது சரியாயிடும். அப்போ இவங்க சொல்ற மாதிரி துயரத்தில் தோள் கொடுப்பதுதான் உண்மையான அன்பும் கலாச்சாரமும் என்பதை ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்காங்க. சரிதானே? அழகாய் சொன்னீங்க பிரியா. இனி இதெல்லாம் நாங்க நல்லா தானே செஞ்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை?
கோலத்தை உருட்டி விட்டாலும் கோலம் தானே முக்கியம், நாங்க உருட்டுறோமா போடுறோமாங்கிறது எங்கன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ உங்கள் சமுதாயம் என்ன செய்து தெரியுமா என்று நிகழ்கால கண்ணாடியோடு வந்திருக்கிறாங்க ஜெனி. தேமதுர தமிழில் ஆர்வம் கொண்ட கவிதாயினி. குட்டி கவிதைகளும் தெளிவான நீரோடை போன்ற பார்வையும் கொண்டு வாழ்வை எதிர்கொள்ளும் தேவதை. கடலோர கவிதைகள் படத்துல வர்ற ஜெனி டீச்சர் மாதிரி சிலருடைய வாழ்க்கையில இந்த ஜென்னியும் ஒரு முக்கியமான ஆள்தான். நேர்த்தியான ஆடையும் பளிச்சென்று பிடிபடும் கருத்துகளுமாய் கேரள சுற்றுலாத்துறை விடுதியில் பணிபுரியும் பெண். ஆழமான சிந்தனையும் நுணுக்கமான அறிவுமாய் பேச வர்றாங்க. என் மாணவி ஜென்னியை அன்போடு அழைக்கிறேன். கருவண்டுகளை இருவிழிகளாய் கொண்டு நிஜமெது கற்பனை எதுவென கண்களால் கடைக்கண்களால் கணித்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, இன்னும் 90களையே தாண்டாமல் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எதிரவை தலைவரே மற்றும் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகைகளை இளைய சமுதாயம் ஏற்கிறது, மறக்கிறது. நம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் தான் இது. இல்ல எனக்கு புரியல இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கலியுகத்துல யாருக்கு நேரம் இருக்கு பண்டிகை எல்லாம் கொண்டாடுறதுக்கு? கலியுகத்திலையும் அதுவும் இது அவசர யுகம். இதுல யாரு பண்டிகை எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு ஒர்க்கிங் விமன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவசரத்துல எவ்வளவு ஓடுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ப்ரிப்பரேஷன் இருக்கும். இப்ப தீபாவளியா, முத நாளே அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும். அந்த மாசம் ஸ்டார்ட் ஆகும் போதே பலகாரங்கள் பண்றதுக்கான சாதனங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாவு திரிக்கிறது, முத நாளே முறுக்கெல்லாம் சுட்டு ரெடி பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ ஓணம் நமக்கு ஸ்பெஷலா வந்திருக்கிறனால ஓணத்துக்கே கிட்டத்தட்ட 26ல இருந்து 28 டிஷ் இருக்கு. இதை பண்றதுக்கு முத நாள்ல இருந்தே காய்கறி வெட்ட ஆரம்பிக்கணும். இதுல ஸ்பெஷலான 2 ஸ்வீட்னு சொன்னோம்னா பாலடை, அடப்பிரதமன் சொல்லிட்டு 2 அண்ணம் இருக்கு. இந்த பாலடையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 3 மணி நேரம் தேவைப்படுதுன்னா அடப்பிரதமன் பண்றதுக்கு 5 மணி நேரம் தேவைப்படும் நடுவர் அவர்களை. இதுக்கெல்லாம் இங்க யாருக்காவது நேரம் இருக்கா? எல்லாமே ரெடிமேட் ஆயிருச்சு. ஆனானப்பட்ட சப்பாத்தியே நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேட் ஆனதுக்கு பிறகு நமக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? ஃபுட்டே ரெடிமேட் ஆயிருச்சு. நம்ம இன்னும் லேட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி ஓட முடியும் காலத்து கூட சேர்ந்து? உறவுகள் கூடுகை, பலகாரங்களை பண்ணி பரிமாறுறது, அம்மா தர பலகாரங்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுக்கறது, அவங்க கொடுக்கறது இங்க திரும்ப கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். இதை யாருமே இப்ப பண்றது இல்ல. இதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுறா அப்படின்னு சொன்னாலே, இருமமி இந்த கேம் முடிஞ்சிட்டு போறேன், இதுதான் முதல் பதிலாக இருக்கும். இன்றைய சமூகத்துக்குள்ள லைஃப் வந்து போனுக்குள்ளே தான் அடங்கி போயிடுச்சு. அவங்களோட கொண்டாட்டமும் கோலாகலமும் எல்லாமே போனுக்குள்ளதான். ரம்ஜானுக்கு பிரியாணியும் வர்றது கிடையாது, கிறிஸ்துமஸ்க்கு கேக்கும் வர்றது கிடையாது. நிறைய பெற்றோர்களுக்கு பண்டிகைனா என்ன, ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் உண்டான நோக்கம் என்ன, அதுக்கு பின்னணி என்ன, இதை பத்தி சொல்லி தரதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்ல, கற்றுக்கொள்றதுக்கு இவங்களுக்கும் ஆர்வம் இல்ல. என்னோட ரூம்மேட்ல ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு கிட்ட முதல்ல நான் இந்த டாபிக் கேட்ட உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டேன், தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட பதில் சொன்னது, அது ராவணனை கொன்னனால தானே கொண்டாடுறாங்க அப்படின்னு என்கிட்ட பதில் சொல்லிச்சு. இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். இவர்களோட கொண்டாட்டம் எல்லாமே ஆர்ப்பாட்டங்களும் கூச்சல்களுமா தான் இருக்குது. இந்த நாள்ல கார்த்திகை அன்னைக்கு டவுன்ல இறங்குனீங்கன்னா தெரியும், மூணார் டவுனுக்குள்ள ஒரு பிபியை வாங்கி வச்சுக்கிட்டு மற்ற சுற்றி இருக்கிறவங்களோட காது கிளியை ஊதிக்கிட்டு வலம் வர நிறைய இளைஞர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஓண செலிப்ரேஷன் ஸ்கூல்ஸ்ல இப்போ டீச்சர்ஸ் இருக்கிறனால சொல்றேன், ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஓணம் செலிப்ரேஷன் காம்படிஷன் இருக்கு, எல்லா கிளாஸ் ரூம்லயும் பூக்கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் போடுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை செதைச்சு அதில் ஆட்டம் போட்டு அதை மிதிச்சு அதை வந்து அந்த அந்த டெக்ஸ்டர்ல அப்படியே விட்டுட்டு போறவங்க வந்து நிறைய கம்மி, ரொம்ப கம்மி. அது ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டு தான் போவாங்க. என்ன சொல்ல, அவங்களோட கொண்டாட்டங்கள்லாம் வந்து கூச்சல்களா தான் இருக்குது. கிறிஸ்மஸ் தாத்தாவே இப்போ எடுத்துக்கோங்க, அவர் ஆடுறத பார்க்கும்போது நமக்கு கோவம் தான் வரும். அப்படிதான் ஆடுறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ வந்து நமக்கு யூடியூப்ல நிறைய பார்க்குறோம் இல்லையா நடுவர்களே? நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது இவங்க என்ன கொண்டாடுறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே தலைமுறையில் இன்னொரு கூட்டம் இருக்கு, எதுலையுமே ஆர்வம் காட்டாம புது உடையா ஒரு போட்டோ எடுப்போம், ஒரு செல்ஃபி எடுப்போம், முடிஞ்சது சோஷியல் மீடியால போடுறோமா, எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, அதோட அவங்களோட இது முடிஞ்சிருது. அவங்களோட மொத்த செலிப்ரேஷனையும் மொத்த சந்தோஷத்தையும் சோஷியல் மீடியாக்குள்ள பூட்டிக்கிட்ட ஒரு கூட்டமும் இருக்குது. இரவும் பகலும் ஓடிக்கொண்டு இருக்கிற ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பண்டிகை தினம் வந்து பண்டிகை தினமாவே இருக்கிறது இல்ல, அது ஒரு விடுமுறை நாள். அவங்க அப்படிதான் அதை பார்ப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஐடி ஃபீல்டுக்கு எதிர்கட்சியில இருந்து கேட்டாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குடும்பம் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்ல அவங்களுக்கு குடும்பத்தை மதிக்கலையான்னு கேக்குறீங்க. அவங்க குடும்பத்துல அன்பு காட்டுறதுனால தான் அவங்க அவ்வளவு ராவும் பகலும் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு பண்டிகை எல்லாம் ஒரு விஷயமா தெரியல. அந்த நாள் கிடைக்கும் போது அவங்களுக்கு இது ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி அவங்களோட செலிப்ரேஷன்லாம் எப்படி பார்த்தோம்னா, டே அவுட் வித் மூவி அண்ட் டின்னர், அதோட முடிஞ்சுது.
அதுக்கு மேல அவங்க வந்து போறது கிடையாது. ஒரு சின்ன வெக்கேஷன் ட்ரிப்பு இதுலலாம் தான் அவங்க சந்தோஷப்படுறாங்களே தவிர, தீபாவளி அன்னியா காலையில் நேரமே எந்திரிக்கணும், தலைக்கு எண்ணெய் வைக்கணும், குளிக்கணும், புது ட்ரெஸ் போடணும், அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் கிடையாது. முதல்ல இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு பெரியவங்களை மதிக்க கத்துக் கொடுக்கணும். அவங்க பெரியவங்களை மதிக்கிறது கூட இல்ல, அப்புறம் எப்படி பண்டிகைகளை மதிப்பாங்க? இவங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் இருந்திருக்கு. இப்பவும் கூட்டு குடும்பங்களா இருக்கிறவங்க இடத்துல அவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்களே அல்லாம, இப்ப 98% நியூக்ளியர் ஃபேமிலி தானே இருக்கு. கூட்டு குடும்பம் எங்க இருக்குது? அப்படியே கூட்டு குடும்பம் இருந்து குடும்பத்தோட ஹெட் ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு சம்திங் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணும்போது அதுலேயும் பல குறைகள் சொல்றதுக்கு தான் இந்த ஜெனரேஷன் ரெடியா இருக்கு. ரேட்ல அவங்களுக்கு ரேட்டு கூடுதல், எனக்கு ரேட்டு குறைவு, மாடல் சரியில்லை, கலர் சரியில்லை, ஓல்டு ஃபேஷனா இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். சகிப்புத்தன்மை, பொறுமை, அன்பு இது எதுவுமே இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட இல்ல. மலர் மேம் சொன்னாங்க பார்கெனிங் பண்றது இல்ல அப்படின்னாங்க. பார்கெனிங் பண்றது இல்ல பெரிய பெரிய கடைகள்ல, சின்ன சின்ன கடைகள் இப்போ நம்ம ஆளுங்க பார்கெனிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்கெனிங் பண்ணல அப்படின்னா அந்த பிள்ளை ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் ஃபினான்ஷியலா அந்த பொண்ணு அந்த குழந்தை அந்த யங்ஸ்டர் இன்னும் ஒன்றும் கத்துக்கறலன்னு அர்த்தம். பார்கெயின் பண்ற பிள்ளைங்க தான் பொழைக்கும் அப்படிம்பாங்க எங்க வீட்டில். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, ஆடி பிறந்து ஆவணி பிறந்தாலும் கிடையாது, வைகாசி முடிஞ்சு சித்திரை பிறந்தாலும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓணம் சதியா பத்தி நான் சொன்னேன், அத்தனை டிஷ் எல்லாம் பண்ண முடியாது. பண்ணினாலும் அதுக்கு தேவையான டைமோ அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கான நேரமோ இப்ப இருக்கிற லேடிஸ்க்கு கிடையாது. என்ன செலிப்ரேஷன் இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பர்த்டேக்கு கேக் வெட்டுவாங்க, அந்த கேக்கை ஃபுல்லா எடுத்து மூஞ்சில பூசிக்கிறாங்க, எல்லாரும் மூஞ்சிலையும். ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க, ஃபுட் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நீங்க பேசவும் செய்றீங்க, இந்த பக்கம் ஃபுட் வேஸ்ட் நிறைய பண்றாங்க. பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை நீங்க சொல்றீங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கூகுள்ல தட்டினா எல்லாமே கிடைக்குது. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்ம கத்துக்கலாம். அவங்க கத்துக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டுனா அவங்க கத்துக்கலாம். குருவை மதிக்கணும் முதல்ல சொல்லி கொடுக்குறவங்கள, அப்பதான் நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியும். குருவை மதிக்கிற தன்மை இப்ப இருக்கிற எந்த யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் நான் பார்க்கல. காலம் போற போக்குக்கு நம்ம மாறிதாகணும். இன்னைக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. எங்க கட்சியில இருந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி சாரியில கூட இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வந்துருச்சு. இனி இப்ப என்னெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல. காலம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. இன்னும் நம்ம பண்டிகைன்னு அவங்க கிட்ட திணிக்க போனாலும் நம்ம தான் பழைய பீஸா தெரியுமே தவிர நம்ம அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிட்டோம். இனி அவங்க கிட்ட இதை பத்தி சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்க செலிப்ரேட் பண்ணவும் முடியாது. எனவே நடுவர் அவர்கள் ஆல்ரெடி உங்களுக்கும் இந்த செலிப்ரேஷன் நாட்களை குறித்து உங்களுக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஃபீமேல்ஸ் அப்படின்ட்டு. அதனால நீங்க ஒரு நல்ல முடிவா தருவீங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலகாரங்களை பகிர்ந்து கொடுக்க சொல்லும் போது கேம் விளையாடிட்டு போறேமான்னு சொல்ற குழந்தைகள் இருக்கு. இவங்களுக்கு பண்டிகைகளின் நோக்கமே தெரியல, கொண்டாட்டங்கள் கூச்சலா இருக்கு, கேக்க முகத்துல பூசுறாங்க அப்படின்னு சொல்லி படபட பட்டாசாய் பொரிந்து தள்ளி இருக்கிறார். இப்ப இவங்க கேள்விகள் சரியானதுதான். இனி நான் பதில் தேட விளைகிறேன். இப்ப இரு அணிகளும் பேசிட்டாங்க. ஜென்னி சொன்னது மாதிரி அடித்தட்டு மக்களுக்கான வாழ்க்கையில் இன்னும் அன்பும் பாசமும் பண்டிகைகளும் கலந்தே தான் இருக்கு. நம்ம திருக்கார்த்தியல் நாட்களை எடுத்துக்கங்க. அன்று பொரி, கரும்பு, ராட்டினம், கவரிங் பொருள், மண்பாண்டம்னு நிறைய கடைகள் மூணாறுல இருக்கும். ஜென்னி சொன்னது போல பண்டிகைகளின் அன்று ஆர்ப்பாட்டமும் கூச்சலும் இருக்கத்தான் செய்யும். நீங்க சொன்ன பிபி ஊதன ஒரு ஆட்டோ டிரைவர் மறுநாள் காக்கி உடையில் அமைதியா கடமையே கண்ணா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். கார்த்திகைக்கு மறுநாள் விடிந்த பிறகு இந்த ஊர்லாம் இப்படி திருவிழா நடந்ததுங்கிற அளவுக்கு நம்ம ஊரே சுத்தமா இயல்பா இருக்கும். எல்லா பிரதி மாதங்களும் தமிழ் மாதத்தின் முதல் நாள் சபரிமலைக்கு போகிற ஒரு 24 வயது கூட்டத்தை நான் மூணாறில் பார்த்திருக்கிறேன். இதுக்கு பேரு பழகி வருதல். இளம் வயதில் தெளிவான இந்த மக்கள் அடுத்த 10 வருடங்கள்ல மிக மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. எப்போனா மலர் மேடம் சொன்ன மாதிரி அனுபவப்பட்டு ஒரு பக்குவம் இந்த திருவிழாக்கள் நமக்காக அப்படின்னு தெரிந்து 40 வயதில் அவங்க வரும்போது இப்பவே அனுபவத்தால் முதிர்ந்த இளைஞர்கள் அன்று ஒரு குருசாமியா, ஒரு ஃபாதரா, ஒரு உஸ்தாதா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஞாயிறு சர்ச்சுக்கு ஓடுகிற குழந்தைகள், கிறிஸ்துமஸ் கரோலில் பாட்டு பாடி ஆடியவாறு வரும் இளைஞர் படை, சபரிமலைக்கும் பழனிக்கும் பாத யாத்திரையாய் விரைகின்ற நம் இளைய சமுதாயம் இருக்கும் வரை இங்கு பண்பாடுகளும் கலாச்சாரமும் அழியாது. இது ஒரு மாரத்தான். கையில இருக்கிற குச்சிய அடுத்தவரிடம் தரும் வரை நம்ம ஓடித்தான் ஆகணும். அந்த குச்சி சிறிதுதான், ஆனா 500 மீட்டர் ஓடுகிற அந்த 4-5 பேரை இழுத்து அதுதான் போகும். நம் மூளையின் எடை வெறும் 20 கிராம் தான், ஆனா 60 கிலோ எடையுள்ள நம் உடலை அதுதானே இயக்குது. அதுபோல இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தில் பண்டிகைகளை உணர்ந்தவர்கள் ரொம்ப குறைவுதான். இவர்களின் எண்ணிக்கை சொற்பமே, ஆனா அற்பம் இல்லை. அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு தலைவர்களாகி நம் நாட்டின் பண்பாடு காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பண்டிகைகளை இளைய சமுதாயம் மதிக்கிறது என தீர்ப்பு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் எம்பி. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.